ஆல் த வேர்ல்டு எடுத்துட்டிங்கன்னா சர்வே சேஸ் வந்து 2% பிஸ்னஸ் தான் சக்ஸஸ். 98% பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர். அதில் வந்து ஒரு 5% பிஸ்னஸ் வந்து தே ஆர் ஏபிள் டு மேனேஜ் அண்ட் கோ. அந்த ரெண்டல் கொடுக்குறது, சேலரி கொடுக்குறது, அதை மேனேஜ் பண்ணிட்டு போகிறோம். இதுதான் இந்த சர்வே சேஸ். நீங்கள் இதை திங்க் பண்ணீங்கன்னா அது எதனால் அது 2% மட்டும் சக்ஸஸ் ஆகுது, 98% வந்து இட்ஸ் நாட் சக்ஸஸ். எல்லாரோட கோல், நாட் ஓன்லி பிஸ்னஸ் பீப்புள், சொசைட்டியில் எல்லாரோட கோல் வந்து ஒரே கோல் தான். எல்லாருக்குமே வந்து மை கோல் இஸ் டு ஒன்லி மேக் money, money, money. But your goal is to make money, you never get it. If you go beyond that money, money never come, money will go away. அதை தான் நம்ம தமிழில் கூட வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்களோட குறிக்கோள் வந்து பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் பணம் உங்கள் பக்கத்தில் வராது, போயிடும். அப்புறம் எப்படி என்ன பண்ணுறது? அதை வந்து உங்களோட கோலாக வச்சுக்கக்கூடாது. உங்களோட கோல் வந்து கிரேட்டஸ்ட் விஷன் கரெக்டாக இருக்கும். அந்த கோல் விஷன்றது வந்து எப்போவுமே வந்து சொசைட்டிக்கு நல்லது பண்ணுறது மாதிரி இருக்கணும். ஹையஸ்ட் மீனிங் ஆஃப் ஜாப், ஹையஸ்ட் மீனிங் ஆஃப் அவர் லைஃப்னாலே வந்து, அதாவது நாம் என்ன பண்ணுறோமோ நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட பிஸ்னஸ் விட்டுட்டு சொசைட்டிக்கு பண்ணும்போது அந்த சொசைட்டி, நம்ம கஸ்டமர், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க, அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும். அதுதான் உன்னோட வாழ்க்கையோட அர்த்தம். அதுதான் உங்கள் பிஸ்னஸோட குறிக்கோளாக இருக்கணும். அது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு வந்து மனசில் எப்போவுமே வந்து ரிமெம்பர் ஆகும். ஒருத்தர் போய் திருவள்ளுவர்கிட்ட கேட்டார், நான் வியாபாரம் பண்ணணும், என்னை கைட் பண்ணுங்கன்னு சொன்னார். நமக்கு திருவள்ளுவர் வந்து எவ்வளோ பெரிய மகான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், உனக்கு இப்போ என்ன வேணும்னு நீ முக்கியமாக ஃபீல் பண்ணுறியோ அதையே நீ பிஸ்னஸாக பண்ணுனார். அப்போ அவர் கேட்டார் திருப்பி திருவள்ளுவர்கிட்ட, மகான் நான் என்ன ப்ரைஸில் விற்கணும்னு சொல்லுங்கள். அவர் சொன்னார், உனக்கு என்ன ப்ரைஸில் நீ எதிர்பார்க்குறியோ அதை உன் கஸ்டமருக்கு கொடு. மகான் நான் என்ன குவான்டிட்டியில் கொடுக்கணும்னு கேட்டார். அதுக்கு திருவள்ளுவர் சொன்னார், நீ என்ன குவான்டிட்டியில் எதிர்பார்க்குறியோ அதையும் உன் கஸ்டமருக்கு கொடு, யுவர் பிஸ்னஸ் பிகம் அ சக்ஸஸ். ஸோ என்னோடய வாழ்க்கையில் சின்ன விஷயத்துலேருந்து, அந்த ஆண்டிப்பட்டி ஸ்கூலில் படித்ததுலேருந்து, அந்த திருக்குறள், அந்த திருவள்ளுவர் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மனசில் போயிட்டு இருக்கும். எப்போவுமே வந்து அது ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கும். ஆல்வேஸ் வென் எவர் ஐ டூ சம்திங், ஐ வில் சேம் திங் ஐ கிவ் இட் டு மை கஸ்டமர். It's become a very success in my business. So எங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து we know as ஒரு விஜய் அப்படின்னும்போது ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஆண்டர்பிரினர் அப்படின்னு தெரியுது. ஆனா நீங்க ஆரம்பிச்ச ஒரு டைம் பீரியட்லாம் வந்து ஐ திங்க் நிறைய பார்த்துருக்கீங்க போல இருக்கு. எப்போ இதை ஆரம்பிச்சிங்க? உங்களுக்கு அதுக்கு முன்னாடி திஸ் வாஸ் அ பிஸ்னஸா இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்லை, இந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்த டைம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னு இருக்க வேண்டி. அப்போ நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் சித்தூரில் வந்து டிகிரி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து டெய்லி தேவைகள் வந்து மாதத்தில் ஒரு 1000 ரூபாய் தேவைகள் இருந்தது. ஆனால் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் வந்து வீட்டில் இருந்து பண்ண முடியல. அம்மா வந்து மூணாரில் ஒரு சின்ன கிராசரி பெட்டி கடை வச்சுருந்தாங்க. அப்பா வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக அந்த மூணார் எஸ்டேட்டில் இருந்தார். ஸோ அவங்களால கண்டினியூஸாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ எனக்கு ஏதாவது பண்ணணும். அதனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன பண்ணோன்னா, அப்போ வந்து மூணாரில் போய் அம்மா ஒரு தடவை 2000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு மூணாறு டீ எஸ்டேட் அந்த டீ பவுடரை வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன பாக்கெட் பண்ணிவிட்டு அங்கே அந்த பாலக்காடு சித்தூரில் இருக்கிற எல்லா வீடுங்களுக்கும் ஃபஸ்ட்டு சப்ளை பண்ணோம். ஆனால் அந்த டைமில் என்ன ஆகிடுச்சுன்னா, அஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எப்பவுமே ஃபெயிலியர் தானே. அந்த ஒயிட் கலர் பாக்கெட் போட்டு யார்கிட்ட கொடுக்கும்போது யாருமே வாங்கலை. ஏன்னா அதில் பிராண்டு கிடையாது.